கர்த்தரின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சபையா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நீங்க அனைவருமே நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். நலமா இருக்கீங்க. சரி, இன்று நமக்கு பவர் டாக் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தலைப்பு The Gospel of Salvation, the God's plan for mankind. அதாவது ரட்சிப்பின் நற்செய்தி மற்றும் மனித குலத்திற்கான தேவனுடைய திட்டம். சரியா? சரி, இந்த தலைப்புல நம்ம தொடர்ந்து என்னென்ன முக்கிய குறிப்புகளை பார்க்க போறோம்னா, why do all people need salvation? ஏன் மக்களுக்கு ரட்சிப்பு தேவை? What is sin and its consequence? பாவம் என்றால் என்ன, அதன் விளைவுகள் என்ன? What does true repentance look like? உண்மையான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும்? சரி, அதாவது இந்த 3 காரியங்களை ஒட்டி தான் நம்ம இன்று பவர் டாக்ல நம்ம உங்களுக்கு எல்லாம் விளக்க போறோம். முதல் காரியம், ஏன் மக்களுக்கு ரட்சிப்பு தேவை, ஏன் மனித குலத்திற்கு, நம்ம அனைவருக்குமே சரி, வெளியான அனைவருக்கும் சரி, ஏன் நமக்கு ரட்சிப்பு தேவை, ஏன், எதனால், எதற்கு, அதனை ஒட்டி தான் நம்ம இன்று பவர் டாக் இருக்க போகுது. சரி, அதோட பாவம் என்றால் என்ன, பாவம் செய்யறோம்னு சொல்றோம். ஆனா என்னென்ன பாவம்? பாவம்னு சொல்லும் போதுட்டு அது நிறைய வகை இருக்கிறது. கொலை பண்றது மட்டும் பாவம் இல்லை, பொறாமைப்படுறது, கோவப்படுறது, அது கூட நம்ம பாவத்துல தான் சேர்த்துக்கணும், அதுவும் பாவம் தான். ஸோ அது போன்று நம்ம அநேக நேரத்துல அறிந்தோ சரி, சில நேரங்களை அறியாமலும் சரி, சில பாவத்துல நம்ம ஈடுபடுறோம். ஸோ அதோட விளைவுகள் என்ன, அதனையொட்டி அந்த பாவத்திலிருந்து எப்படி நம்மளுக்கு மனம் திரும்புதல் கிடைக்கும், மனம் திரும்புதல் தேடணும், அதனையொட்டி தான் நம்ம இந்த காரியங்களை பார்க்க போறோம். சரி, why do all people need salvation? அதாவது மனித குலத்திற்கு ஏன் ரட்சிப்பு தேவை? ஓகே, அனைவரும் பாவம் செய்துள்ளதால் பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. நம்மால் நம்மையே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய மீண்டும் உறவை பெற ரட்சிப்பு அனைவருக்கும் தேவை. நம்ம அதை சொல்லியிருந்தேன், நம்ம அநேக நேரத்துல அறிந்தும் சரி, சில நேரத்துல தெரியாமலும் சரி பாவங்களில் ஈடுபடுறோம். அந்த பாவம் செய்யும் பொழுதுட்டு அது நம்மளுக்கும் நம்ம தேவனுக்கும் ஒரு இடையில ஒரு சிறிய பிரிவினை உண்டாகுது. இப்ப உதாரணத்துக்கு கொடுக்குறேன். இப்ப அறிஞ்சு ஒரு பாவத்தை செய்யறோம், ஓகேயா? ஒரு காசிப் பேசுறோம், காசிப் தப்பு. அதை நம்ம செய்யறோம்னா தெரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு அது குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். இந்த மாதிரி பண்ணிட்டுனா எப்படி என் தேவன் முன்னாடி நான் நிற்கிறது, அந்த குற்ற உணர்ச்சியே அந்த இடத்துல நம்மளுக்கும் தேவனுக்கும் அந்த ஒரு பிரிவினையை உண்டாக்குறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரியான காரியத்துலலாம் நம்ம கடந்து வரணும். எப்படி காசிப் தப்புனா அந்த காசிப் எப்படி பேசாம இருக்கிறது, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியத்துல தொடர்ந்து அது ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு அதுக்கான அந்த ரட்சிப்பு நமக்குள்ளார கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரட்சிப்பு கிடைக்கும் போதுட்டு நம்மளுக்கும் நம்ம தேவனுக்கு ஒரு சரியான, ஒரு வலுவான, ஒரு இறுக்கமான ஒரு உறவு நமக்குள்ள வலுப்படும். Okay, next what is sin and its consequences? Sin is an act that goes against God's law, rule of code of conduct. It is rebellion against God. பாவம் என்பது தேவனுடைய சட்டம், கட்டளை அல்லது ஒழுக்க நெறிக்கு எதிராக செய்யப்படும் செயலாகும். அது தேவனுக்கு எதிரான கிளர்ச்சியாகும். விஜயா சொன்ன மாதிரி தான் நம்ம பாவம், அது நம்மளுக்கு அது பாவம் தெரிஞ்சோம் சில பேர் செய்வாங்க. ஸோ அதுவும் ஒரு எதிரான ஒரு விஷயம். இந்த பாவம், அந்த பொறாமை, அப்புறம் இந்த பொய் சொல்றது, இந்த சண்டை போடுறது, கோவப்படுறது, இது எல்லாமே பாவம். இது நம்ம ரட்சிக்கப்பட்ட பின் நம்ம அதை செய்யக்கூடாது. அப்படியே நம்ம அதை செஞ்சாலும் அது பாவம் தான், செய்யவே கூடாது. அதற்கான விளைவுகள் சரி, பாவம்னு சொல்றோம். அதுக்கான பாவத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி நடக்கின்ற அந்த விளைவுகளை நம்ம பார்க்கலாம்.
அந்த பாவத்திற்கான விளைவுகளை குறித்த காரியங்கள் நம்ம வேதாகமத்தில் இருக்கு. சரி, என்னென்ன சாப்டர்ஸ்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்வதை தடுக்கிறது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 14 இருக்கு. தொடர்ந்து தேவனுடனான உறவை முறிக்கிறது. ஏசாயா அதிகாரம் 59 வசனம் 1 2 குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பாவங்களுக்கு வழிவகுக்கிறது. எபேசியர் புத்தகத்துல அதிகாரம் 4 வசனம் 19 இடம்பெற்றிருக்கு. சமாதானத்திற்கு என்னை ஏமாற்ற வாய்ப்பளிக்கிறது. 2 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 1 குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் மற்றவர்களையும் தவறு செய்ய வழி நடத்துகிறது. 2 ராஜாக்கள் அதிகாரம் 15 வசனம் 30 இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சுருக்கமா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்றேன். நேரம் இருந்ததுன்னா நீங்க வீட்டில் வாசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் what does true repentance looks like? நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு உண்மையா எப்படி உண்மையான மனதிருந்தல் எப்படி இருக்கும்னு பாவத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது. நம்ம ஏதாவது நிறைய பாவங்கள் செய்திருக்கோம், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை ஃபீல் பண்ணி நம்ம அதை ப்ரே பண்ணுறது. 2வது தேவனிடம் உண்மையாக அறிக்கையிடுவது. நம்ம என்ன நம்ம தேவன் கிட்ட கேட்குறோமோ அது முழுமையா எந்த ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம அறிக்கையிடணும். சும்மா அறிக்கையிடுற அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பாவத்திற்காக உண்மையான வருத்தம் கொள்வது. எப்படின்னா, இப்போ நம்ம அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்போம், ஸோ வீட்டில் தங்கச்சி அடிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அது ஒரு பாவம் தான். ஏன்னா அவங்களை நம்ம அன்பாக இருக்கணும், நம்ம யாரும் அடிக்கக்கூடாது, ஏசக்கூடாது. ஸோ அதை ஃபீல் பண்ணி நம்ம தேவன் கிட்ட ப்ரே பண்ணுறது. ஐ மீன் அந்த பாவத்தை இது பண்ணுறது. பாவத்தை விட்டு விலகுவது, வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது, தேவனுடைய மன்னிப்பை நம்பி அவருடன் உறவை மீட்டுக் கொள்வது. வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது எப்படின்னா, இது என்னோட டெஸ்டிமோனி. நான் இதுக்கு முன்னுக்கு ரொம்ப கோவப்படுவேன். எப்படி சொல்றதுன்னா, ரவுடி அப்படின்னு சொல்லலாம். அம்மாட்ட ரொம்ப சண்டை போடுவேன், அன்னைக்கிட்டே சண்டை போடுவேன், எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டே இருப்பேன். இவங்களுக்கு தான் நான் ரொம்ப அடிப்பேன் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்டப்பன், சரியான ஸ்டப்பன். நான் சொன்னது தான், நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆள். அப்புறம் மனத்திருந்த பிறகு அம்மா ஃபேமிலி தான் எல்லாம். இப்போ இவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பேன். அம்மாவை ஏச மாட்டேன், யாருக்கிட்டே ரொம்ப இது பண்ண மாட்டேன். அவங்க சொல்ற வச்சு தான் கேட்பேன். அடங்கி ஒழுக்கமாக இருக்கேன் சொல்லலாம். தொடர்ந்து அடுத்த விளக்கத்தை விளக்குவதற்காக மதுமேரி அழைக்கிறோம். ஓகே, இந்த பாவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வசனங்களை என்ன சொல்லுது, வசனங்கள் என்ன சொல்லுது பார்க்கலாம். ஓகே, ஆதியாகமத்துல 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகுமே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அப்போ இந்த ஆதியாகமத்திலே அந்த ஒரு இது வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு. அப்போ உன் வித்துக்கும் உன் ஸ்திரீயின் வித்துக்கும்னா என்னன்னா, அந்த மனிதன் கூட மீட்பை பற்றி தான் இந்த ஆதியாகமத்திலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, உன்
மட்டும் தொடர்ந்து நடக்குது. ஸோ அதை தான் வந்து உன் வித்துக்கும் உன் ஸ்திரீயின் வித்துக்கும் சண்டையும் பகையும் உண்டாக்குவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இஸ்ரவேல் வந்து யூத குலத்தை சேர்ந்ததுனால தானே இப்போ அது வந்து அநேக ஜனங்கள் அதுக்கு எதிராக இருக்கிற இந்த இஸ்லாம் நாடுகள், அதுவும் இஸ்லாம் நாடுகள் தான் என்னது டெரரிஸ்ட், எந்தெந்த நாடு அவங்களுக்கும் இந்த இஸ்ரவேல் எல்லாமே வந்து யூதருக்கும் எதிராக தான். அந்த இஸ்ரவேல் யூதர்கள் இருக்கக்கூடாது, அழிக்கணும், அவங்களால தானே இந்த உலகத்துல இந்த நற்செய்திகள்லாம் போது அவங்கள மனம் திரும்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது கூடாதுன்றத இன்ன வரைக்கும் அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் அப்பா தொடங்கினது இன்னமும் அவரால் தான் அது முடிக்க வைக்க முடியும். ஓகே, அடுத்தது ஏசாயா அதிகாரத்துல ஏசாயா 53வது அதிகாரம் 4லேருந்து 6 மட்டும் பார்ப்போமே வசனம். ஓகேவா? 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஓகேவா? நம் துக்கங்களை அவர் வந்து நம்ம கவலைகள், துக்கங்கள், நோய்கள் இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஓகே, 5வது வசனம் என்ன சொல்லுன்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஓகே, அது வந்து அவர் பட்ட காயங்கள் நமக்கு ஆவிக்குரிய மற்றும் உடல் ரீதியான நிவாரணத்தை சமாதானத்தை தருகின்றது. அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ரட்சிப்பு வந்த பிறகு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம் வரும்ல. ஸோ அதுதான் அந்த 5வது வசனம். ஓகே, 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவர் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஓகே, நம்ம செய்த பிழைகள் நிறைய இருக்குது மற்றும் பாவங்களின் தண்டனை நம்ம மீது நமக்கு சுமக்காம அது எல்லாத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார். ஏன்னா போதும், ஓகே, இன்னைக்கு அப்புறம் நம்ம ஜனங்கள் நம்ம இப்படி இருக்க வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நானே இதாவது இடத்துல அவர் எப்படி டீல் பண்ணி எப்படி மனுஷகுமாரனா அந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி இவங்களை நான் பணியிட்டு நானே பணியாகி இவங்களை நான் பாவத்துக்கு வீட்டுக்கு வர்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் அப்படி நம்மளுடைய பாவங்கள்லாம் சுமந்துக்கிட்டாரு. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவங்களும் அதை தான் மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்காக ரட்சிக்கப்பட்ட எதுக்காக நம்மளுக்கு அந்த சிலுவையை சுமந்தாரு, நம்ம பாவங்களை நிமித்தம் தானே. ஸோ இதெல்லாம் அவரோட அந்த சுமக்கிறப்ப எப்படிலாம் அவரு பிடிச்சிருப்பாரு ஒவ்வொரு தடையும் நான் வந்து அதை யோசிச்சு பார்ப்பேன், நான் நினைச்சு பார்ப்பேன். நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா அங்க அவரு நமக்காக எப்படி ஒவ்வொரு அடி எப்படி வாங்கினாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு தூஷணங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள். அவர் ஒன்றும் செய்யாது, அவரு பாவம் அறியாத ஒரு மனுஷன். ஆனா அவருமே இந்த மாதிரினா எதற்காக, நம்மளுக்காக, இந்த உலக ஜனங்களுக்காக தானே. ஓகே, அடுத்தது யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஓகே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தன்னருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஓகே, அது கடவுள் அன்பு வந்து அவர் வந்து யாரையும் வருத்ததில்லை. ஓகே, அவர் நம்ம யாருமே வருத்ததில்லை. நீ எப்படி இருந்தாலும் ஆனா உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் தள்ளி விட மாட்டேன். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த உலக ஜனங்களை நேசிங்க, சகோதரிகள் போல எல்லாரையும் நீங்க நேசிங்க, யாரையும் வெறுக்காதீங்க. நான் இந்த ஜனங்களை நான் எப்படி அன்பு செலுத்துறனோ அது போல நீங்களும் அன்பு செலுத்துங்க. அந்த அன்பு வந்து நம்ம அந்த பாவத்துக்கு அனுப்பாரு. அந்த அன்பு நம்ம ஒருவர் மீது அன்பு வச்சுமா அந்த அன்பு வந்து பாவத்துக்கு போகாது, சமாதானத்தை கொடுக்கும், நம்மளுக்கு சார்ந்த குணத்தை கொடுக்கும். நம்மளை வந்து ஒருத்தர் எதிரியா பகைஞரா அவங்க யாருமே ஆகாது, பகையை உண்டாக்காது, சண்டையை உண்டாக்காது. எந்த நேரமும் நமக்கு அந்த ஒரு சமாதானம், பெரிய ஒரு சமாதானம், அந்த அன்பு நம்மளுக்கு. அதான் தேவன் அதை வந்து சொல்லியிருக்காங்க, அன்பு ஒருவர் மீது அன்பு செலுத்துங்க. ஓகே, அதுவும் அவர் மீது வந்து நம்ம நம்பிக்கை வச்சோம். விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசம், இதுவும் ரொம்ப முக்கியம். இதுவும் தான்
அவர் நமக்கு என்ன செஞ்சாரு, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, இது எல்லாமே நம்மளை வந்து பாவத்துக்கு தள்ளப்படாது. ரட்சிக்கப்பட்டாலும் நம்மளை பாவத்துக்கு தள்ளப்படாது. ஓகே, அடுத்த வசனம் ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஓகே, ஓகே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அதுதான் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்கிறோம். ஆனா தேவன் வருகிற பரிசுத்த நிலைமைய தேவன் விரும்புற மாதிரி நம்ம யாருமே அந்த பாவங்களால நம்ம ஒவ்வொருவரும் யாருமே பரிசுத்தமா இருந்தது இல்லை. நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்ததே இல்லை. ஓகேவா? அடுத்தது அதேதான் 5வது அதிகாரம் ரோமர் 5:8 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விலக பண்ணுகிறார். ஓகே, இதோட நாம் தேவனுக்கு எதிராக எவ்வளோ தவறுகள் செய்திருந்தோம். ஆனா அவரை நம் மீது கொண்ட அந்த அன்பினால் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை நமக்கு கொடுத்து அவருடைய நல்ல செயலால் தான் நம்ம வந்து அவரோட பலவீனத்திலே நடுவே நம்ம வந்து அன்பு கொண்டார். அவரோட பலவீனத்தில் நம்மளோட பலவீனத்தினால் இருந்தாலும் அவர் வந்து நம்ம வந்து அன்பு கொண்டார். என்னடா இந்த பிள்ளைங்க நம்ம தள்ளி வைக்கிறார், பரவாயில்ல, நான் உடைய இந்த பாவத்திலிருந்து உன்னை நான் ரட்சிக்கப்படுறேன், இதுல இருந்து நான் உடைய விடுதலை கொடுக்கணும்னா நீ வந்து என்னைய வந்து நினைவு கொடு, என்னைய நீ பேசு, என்னைய நீ தேடி வா. அதுதான். அடுத்து அதே ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஓகேவா? நம்ம செய்ய பாவம் நமக்கு வந்து அழிவை தரும். நம்ம செய்யற பாவம் அழிவை தரும். ஆனா தேவனை நம்பி நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனே சார்ந்து தேவனோடே நம்ம இருந்தோமா அந்த மரணம் வந்து நம்மளுக்கு நித்திய வாழ்வை தான் தரும். ஓகே, ஏன்னா தேவன் நமக்கு தரும் இலவச ஈவு அல்லது பரிசு என்னன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கும் முடிவில்லாத நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். நமக்கு நம்ம பாவம் கழுவப்பட்டுச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம நிறைய காரியங்களை ரொம்ப அநேக காரியங்கள் நம்ம வந்து மனதிரும்பாம தான் இருக்கிறோம். ஸ்டில் அந்த பழைய வாழ்க்கையில் நம்ம இருக்கதான் செய்யணும். ஆனா நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டு நம்ம எப்படின்னா இந்த வேதத்தை பிரகாரம், அந்த வேதத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை பிரகாரம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதைப்படி நம்ம பின்பற்றணும். அதுதான் முழு ரட்சிப்பு. நம்ம முழு ரட்சிப்பு அதுல இருந்து நமக்கு நம்ம ஓகே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போனா அது வந்து நம்மளுக்கு ரட்சிப்புன்னு நமக்கு அந்த இது இருக்காங்க. மீண்டும் அந்த பழைய பாவம் தானே செய்யறோம். ரட்சிக்கப்பட்டும் அந்த பழைய பாவத்தில் தானே போறோம். ஆனா இப்ப அந்த ரட்சிப்பு முழுசு நம்மளுக்கு கிடைக்கணும்னா எல்லாத்திலையுமே விட்டு நம்ம மறந்துடணும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், தேவன் நமக்கு என்ன சொல்றாரு, இந்த வேதம் தேடி படிச்சு இதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இதேதான் இது இந்த வேதத்தை படிச்சு நீ மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு. நீ போயிட்டு நீ வந்து எந்த இடத்துக்கு போக கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டுட்டா நான் உனக்கு இந்த வசனத்துல என்ன சொல்லிட்டேன் அதைப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்க போவாத அங்க போல தேவர்களை வச்சு வணங்காதீங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கூட சேர்த்து இங்க பக்கத்துக்கு போவாதீங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு நம்ம அந்த இடத்துக்குள்ள போனா அங்க என்ன அந்த அசுத்தாவி மறுபடியும் நம்மளோட ஒட்டி கொடுத்துச்சுன்னா மற்றவர்களோட சேர்றப்ப அந்த கரையும் நம்ம சுத்தமா இருக்கிற நம்மளுக்கும் அந்த கரை ஒட்டிச்சுன்னா போகுமா அந்த கரை போகாதுல்ல. அதனால தான் சொல்லுவாங்க எல்லாத்திலிருந்து விலகி இருக்க. அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் தேவன் நமக்கு இதுதான் தான் சொல்லியிருக்கு. கடைசி ஒரு அதிகாரம் எபேசியர் 2வது அதிகாரம் 8-9. ஓகே, 8வது அதிகாரம் கிருபையினாலே விசுவாச
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈடு. 9வது அதிகாரம். ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. ஒருவரும் பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஓகே, நம்ம தகுதியற்றவர்களா இருந்தோம். தேவன் நமக்கு அளவற்ற அன்பு இரக்கம் வச்சதுனால இயேசு கிறிஸ்துவின் இந்த விசுவாசத்தின் மூலமாகவே நாம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம். ஓகே, மனிதன் தன்னால் ஈர்க்கப்பட்டதாக யாரும் பெருமை கொள்ள முடியாது. இது கடவுளின் ஈவாக கொடுக்கப்பட்டது. நானே என்னைய சொந்தமா திருத்திக்கிட்டேன், நானே இந்த பாவத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொந்தமா அப்படியே இது பண்ணிக்கிட்டு. இந்த ரட்சிப்பு, இந்த கிருபை எல்லாம் தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர மனுஷனால் கொடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரட்சிக்கப்படாதப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்பொழுதுக்கும் இப்பொழுதுக்கும் வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அதில் போய் குதிக்க சொன்னா, பாவத்தில் போய் குதிக்க சொன்னாக்கா அப்ப அது என்ன ஆகும்? அதை பன்றி சொல்லுவாங்க, பன்றி சேத்துல அது சுத்தமான இடத்துல ரொம்ப மீண்டும் அந்த இதிலே விடுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த கரை படம். இப்போ நான் என் வாழ்க்கையில எனக்கு ரட்சிப்புக்கு முன்னாடி எப்படியோ இருக்கும் என் வாழ்க்கை, எப்படியோ தொடங்குவேன். ஆனா ரட்சிப்புக்கு அப்புறம் வந்த பிறகு எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. எப்படி மாறினா, நான் ரொம்ப இந்த வசனங்கள் படிக்க நான் ஜெபத்துல ரொம்ப கேட்பேன். எனக்கு அந்த வசனங்கள் ஏன்னா தேவன் சொல்றேன், நான் உனக்கு தந்துற இந்த சத்தியங்களாம் நீ படிக்கணும், உனக்கு ஞாபகத்துல வச்சுக்கணும். நீ அது இருதயத்துல எண்ணத்துல அந்த சத்தியங்களை நீ வச்சுக்கணும். அதுதான் அவர் பார்ப்பாரு. ஏன்னா நம்ம ஏன்னா மொத்த கட்டப்பட்டு சுவிசேஷம் சொல்றப்ப நம்ம அது மாரி பிரகாரம் சொல்லணும்ல. நம்ம சும்மா படிக்காம அப்படியே வேற பேர் சொல்லிட்டாக்கா அதுவும் வேணும். என்ன சொல்றாரு, வேதத்துல ஒரு வார்த்தையும் கூட்டக்கூடாது, ஒரு வார்த்தையும் குறைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டவருக்கு சரி நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் நம்மளோட டெஸ்டிமனி சொல்லுவோம். ஆனா வேதத்துல என்ன இருக்கு, வேதத்தையும் அவங்களுக்கு படிச்சு காட்டணும். படிச்சு காட்டினாதான் அவங்களுக்கும் தெரியும் அந்த ரட்சிப்பு எவ்வளோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பு தேவனா நமக்காக ரத்தம் சிந்தினாரு. எதுக்காக? அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலையாக வேணாம். என்னுடைய ஜனங்கள் இந்த பாவத்தோட பரலோகத்துக்கு வேணாம், அவங்க என்னவே பரிசுத்தமா ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பரலோகத்துக்கு வரணும்னு தான். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கு ஆவியானவர் நம்ம கூட எதுக்கு ஆவியானவர் தேவன் குமாரன் இடத்துல பரிந்து பேசுறதுக்காக அந்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தையும் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால அந்த ஆவியானவர் நம்ம எந்த அளவுக்கு அவரோட ஆண்டவருக்குள்ளார நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, விசுவாசத்தோட நம்பிக்கையோட அந்த சுறுசுறுப்பான எப்படி இருக்கிறோமோ, தேவனை ஒரு நாள் மறவாம எப்படி தொழுது கொள்றதுக்கு நம்ம தான் அந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கணும். நம்ம அப்படியே சோர்ந்து போயிட்டோமோ அந்த ஆவியை நமக்குள்ள இருக்க மாட்டாரு. அதனால நான் ஒவ்வொருத்தரையும் இருக்கேன், ஆவியானவர் நான் என்ன தவறு இருந்தாலும் என் மீது மன்னிச்சுட்டேன். என்னோடு இருக்கிற ஆவியானவர்களை எடுத்து போட்டுறாதீங்கப்பா, என்ன வச்சு அவர் என் இருதயத்துல எப்போதும் இருக்கணும், எடுத்து போட்டுறாதீங்கன்னு தான் நான் வேணும். ஓகே, இப்ப கடைசியா இதோட சுருக்க ஒரு என்னன்னா, ஓகே கடைசியா பாவத்திலிருந்து விடுபட்டு தேவனோட உறவை பெற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு கிடைக்கிறது. விசுவாசமும் உண்மையான மனம் திரும்புதலும் அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தனும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னுவாங்க. ஆனா அவங்க போனா தான் தெரியும் உண்மையான ரட்சிப்பு எப்படி இருக்கு. ஆனா நம்ம உண்மையா சடனா நாடி யோசிப்போம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அந்த வார்த்தைக்குள்ளார வாழ்றப்போ அது ரொம்ப கடினமா இருக்கும். இயேசுவோட அந்த உறவுக்குள்ளார நம்ம போறதுக்கு நிறைய தடங்கள் வரும். ஆனா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம உதவி தடவிட்டு எப்படினாச்சும் நம்ம அந்த வார்த்தையோட பற்றி ஏன்னா அந்த வார்த்தை தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவு அந்த வார்த்தை மூலியமா நம்ம கொலைக்ட் பண்ணுறோம். அதுதான் எப்போதும் இந்த வார்த்தையை படிச்சு இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அந்த மூலியமா நம்ம தேவனோட உறவுக்குள்ளாரமா நம்ம எந்த தவறான அந்த பாவம் முழு விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு சோஸ்திரம். நன்றி, வணக்கம்.